ஹே காய்ஸ், வெல்கம் டு அவர் நியூ ஏஐ மியூசிக் சீரிஸ். நம்ம சேனல்ல ஸ்டார்ட் பண்ண போற புது ஏஐ மியூசிக் சீரிஸோட ஃபர்ஸ்ட் எபிசோடு தான் இது. இந்த சீரிஸ்ல உங்களுக்கு எந்த மியூசிக் பேக்ரவுண்டும் இல்லாமலேயே ஏஐ மட்டும் யூஸ் பண்ணி எப்படி ஒரு கம்ப்ளீட் சாங்கை மேக் பண்றதுன்னு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா கத்துக்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமா இன்னொரு விஷயம் என்ன கேட்கணும் அப்படின்னா, நீங்க எப்படி இந்த வீடியோ கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு மறக்காம சொல்லிட்டு போங்க. டிக்டாக்ல பாத்தீங்கன்னா, இல்லாட்டி ஃபேஸ்புக்லயா, இன்ஸ்டாகிராம்ல, இல்லாட்டி யூடியூப் தான் ரெக்கமெண்ட் பண்ணிச்சு அப்படிங்கறத மறக்காம சொல்லிட்டு போங்க. அண்ட் இப்ப நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். உங்களுடைய குரோம் ப்ரௌசரை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிட்டு அதில் சூனோ அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிக்கோங்க. இதுவே நீங்கள் ஃபோனில் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்களும் ப்ரௌசரில் வந்து இந்த சூனோ ஏஐ வந்து யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் ப்ளே ஸ்டோருக்கு போய்க்கோங்க. ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ப்ளே ஸ்டோரில் சூனோ ஏஐ அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னா சூனோ ஏஐயோட மொபைல் வெர்ஷன் அப்ளிகேஷன் வந்து வரும். அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து லேப்டாப்பில் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதனால நான் லேப்டாப்பில் குரோம் ப்ரௌசரை யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். அண்ட் குரோம் ப்ரௌசரை யூஸ் பண்ணி ஏஐ மியூசிக் செய்யும் போது அதுலயும் இந்த சூனோவில் செய்யும் போது என்ன ஒரு பெனிஃபிட்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்மளால ஸ்டூடியோ வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். சூனோவால ஸ்டூடியோ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுப்பாங்க. அதில் நமக்கு தேவையான மியூசிக்கெல்லாம் நம்ம ஜெனரேட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் எப்படி அப்படிங்கிறது போக நான் சொல்லித்தரேன். ஸோ இப்போ சூனோ அப்படின்னு சர்ச் பண்ணிட்டு அதை சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் இப்படி தான் அதில் ரிசல்ட் வரும். இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரேஞ்ச் பேக்ரவுண்டில் சூனோன்னு சொல்லி எழுதி இருக்கும். அதை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்குவோம். ரைட், அதை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு இன்டர்ஃபேஸ் பெஸ்ட்டாக இப்படி தான் இருக்கும். நீங்கள் ஏற்கனவே சூனோவில் லொகின் ஆகி இருந்தீங்கன்னு சொன்னால் லொகின் ஆகிக்கோங்க. இல்லை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வாரீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், ஜாயின் சூனோ ஃபார் ஃப்ரீ அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த இடத்துல லொகின் ஆகிறதுக்கு சில ஆப்ஷன்ஸ் வந்து கேட்கும். நான் வந்து என்னோட ஜிமெயிலை வச்சு லொகின் ஆகிக்கிறேன். இப்போ நான் வந்து என்னோட ஜிமெயிலை வச்சு லொகின் ஆகிக்கிறேன். ஓகே, லொகின் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து நம்மளோட பர்த்டே வந்து கேட்கும். நீங்க வந்து உங்களுடைய பர்த்டே வந்து கொடுத்துக்கோங்க. நான் சும்மா இந்த இடத்துல ஒரு பர்த்டே டேட் ஒன்று வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, நம்மளோட டேட் ஆஃப் பர்த் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று வரும். இதில் வந்து உங்களுடைய யூசர் நேம், அதுக்கப்புறம் டிஸ்பிளே நேம் இதெல்லாம் கொடுத்துக்கலாம். அந்த யூசர் நேம்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ஐடியை வந்து யாராவது சர்ச் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஷோர்ட்டாக இந்த இடத்துல ஏதாவது கொடுத்துக்கோங்க. அண்ட் இந்த இடத்துல டிஸ்பிளே நேம் உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ப்ரொஃபைல் பிக்சர் எதுவும் தேவைன்னு சொன்னால் அப்லோட் பண்ணிக்கலாம். அப்லோட் பண்ணிட்டு கண்டினியூ அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கேட்கும் நீங்கள் வந்து யார் அப்படின்றத, நீங்கள் வந்து பிகினராக இருக்கீங்களா, இல்லாட்டி கான்டென்ட் கிரியேட்டரா, இல்லாட்டி லிரிக்ஸிஸ்டா, இந்த மாதிரிலாம் நிறைய இது கேட்கும். இதில் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் நீங்கள் எதாவது கொடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். நான் ஜஸ்ட் வந்து இந்த இடத்துல லிரிக்ஸிஸ்ட் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ரைட், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று வரும். இதில் வந்து ஐ எம் ரெடி அப்படிங்கிறத ஜஸ்ட் நம்ம கொடுத்துப்போம். கொடுத்ததுக்கப்புறம் ஓகே, அதுக்கப்புறம் இந்த இடத்துல நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகே, நம்ம லொகின் ஆகி வந்ததுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுதான் நம்மளுடைய சூனோ ஏஐ. இங்கே தான் நம்ம எல்லா மியூசிக்கெல்லாம் கிரியேட் பண்ண போகிற வேலையெல்லாம் இதில் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹோம் அப்படின்னு சொல்லி இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் இதோட ஹோம் பேஜுக்கு வந்து பாருலாம். இதில் வந்து அவங்களோட லேட்டஸ்டான அப்டேட்ஸ் எல்லாம் போடுவாங்க. அதே டைமில் மற்ற யூசர்ஸ் கிரியேட் பண்ண சாங்ஸ் எல்லாம் இந்த இடத்துல பார்த்துக்கலாம். அண்ட் இந்த இடத்துல மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுடைய ப்ரொஃபைல் வந்து இந்த இடத்துல காட்டும். அண்ட் அதுக்குள்ளே நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். இந்த ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல நம்மளுடைய ப்ரொஃபைல் டீடைல்ஸ் எல்லாமே இந்த இடத்துல நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் இந்த இடத்துல எக்ஸ்ப்ளோர்னு பாருங்க இருக்கும். இந்த எக்ஸ்ப்ளோரை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல நமக்கு தேவையான யூசர்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களெல்லாம் தேடிக்கலாம். யாரையாவது ஃபாலோ பண்ண விரும்புனீங்கன்னா அப்படி தேடிக்கலாம். உதாரணத்துக்கு நம்மளுடைய மெயினான ஐடியா தேடி பார்ப்போம். XKishore 360 அப்படிங்கிறத நான் தேடிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த ஐடி வந்து காட்டுது, ஒஃபிஷியல் ஐடி. அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நான் பப்ளிஷ் பண்ண சாங்ஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் இதை கிளிக் பண்ணி உள்ளே வந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா என்னோட மற்ற அந்த சாங்ஸ் அண்ட் அதோட டீட்டெயில்ஸ் அது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். அப்படியே நீங்கள் வந்து என்னை மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் பண்ணுற சாங்ஸ் அண்ட் அதோட ஸ்டைல்ஸ் எல்லாமே நீங்களும் ஈஸியாக என்னை ஃபாலோ பண்ணி கற்றுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிரியேட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. அந்த கிரியேட்குள்ளே தான் நம்மளோட சாங்ஸ் எல்லாமே நம்ம மேக் பண்ண போகிறோம். அது என்ன அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் லேட்டாக பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஸ்டூடியோ, இதை நம்மளால் இப்போதைக்கு எக்ஸஸ் பண்ண முடியாது. ஏன்னா இதை வந்து எக்ஸஸ் பண்ணுறேன்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து ப்ரோ வெர்ஷன் வந்து இருக்கணும். இப்போதைக்கு நமக்கு ப்ரோ வெர்ஷன் இல்லை.
அதுக்கப்புறம் இந்த இடத்துல லைப்ரரி. இந்த லைப்ரரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம கிரியேட் பண்ற எல்லா சாங்ஸையுமே இந்த இடத்துல வந்து நம்ம பார்த்துக்கலாம். அதே டைம்ல நம்ம பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணோம்னா இந்த இடத்துல பார்த்துக்கலாம். மற்ற விஷயங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் என்னங்கிற நான் போக போக மற்ற வீடியோஸ்ல சொல்றேன். இந்த பிளேலிஸ்ட் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு கிரியேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன். இந்த இடத்துல வந்து நமக்கு ஏதாவது மெசேஜோ அல்லது நம்மளோட வீடியோஸ்லாம் லைக் பண்ணியிருந்தா இந்த இடத்துல காட்டும். ஓகே, இப்போ நம்ம மெயினா நம்மளுடைய வீடியோஸ்க்குள்ள பாட்டு கிரியேட் பண்றதுக்குள்ள போவோம். ஸோ இந்த இடத்துல நான் கிரியேட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த ஆப்ஷனை கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து இந்த ஆடியோ. இந்த ஆடியோ வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்மள்ட்ட ஏதாவது சாங்ஸ் இது இருந்துச்சுன்னா நம்ம இதை வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம ஏதாவது ரெக்கார்ட் பண்ணுறதுனா ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இதை வந்து எதுக்காக யூஸ் பண்றது அப்படிங்கிறத நான் மற்ற வீடியோஸ்ல சொல்றேன். தொடர்ச்சி வர வீடியோஸும் நான் அப்டேட் பண்றேன். அண்ட் இந்த இடத்துல வாய்ஸ், இது வந்து நம்மளுடைய ஓன் வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணி நம்மளா பாடுற மாதிரி செட் பண்ணிக்கலாம். இதுக்கும் நம்ம வந்து ப்ரோ வெர்ஷன் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். இப்போதைக்கு நான் யாரையும் ப்ரோ வெர்ஷன் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா சூனோவால் நமக்கு வந்து ஃப்ரீ வெர்ஷன்லேயே 50 கிரெடிட்ஸ் வந்து கொடுப்பாங்க. அந்த 50 கிரெடிட்ஸை வச்சு நம்மளால் 5 சாங்ஸ் வந்து கிரியேட் பண்ண முடியும். அது வந்து 2 விதமான வெர்ஷனில் கொடுக்கும். அது எப்படி அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த இன்ஸ்போன் இருக்குல்ல, இது வந்து இன்ஸ்பிரேஷன், அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் இதில் போட்டிருக்காங்க. அதாவது உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்ச அல்லது உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஒன்று இருக்குது, அது மாதிரியே உங்களுக்கு அதே ஸ்டைலில் இன்னொரு பாட்டு வேணுமானாலும் அதை நம்ம உருவாக்கிக்கலாம். அதுவும் கூட நம்ம வந்து ப்ரோ வெர்ஷன் தான் பர்ச்சேஸ் பண்ணணும். சரி, அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தா லிரிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த இடத்துல தான் நம்மளோட லிரிக்ஸை வந்து எழுத போறோம். அதுக்கப்புறம் ப்ராம்ப்ட்னு இருக்கு பார்த்தீங்களா, இதுல வந்து நம்ம ஏதாச்சும் இப்போ பர்த்டே சாங் இல்லாட்டி வேற என்ன சரி ப்ராம்ப்ட் மட்டும் கொடுத்தோம்னா அதுவே லிரிக்ஸ் எல்லாம் எழுதி அதுவாகவே மியூசிக் போட்டு நம்ம கொடுத்துரும். இப்போ பர்த்டே சாங் இன் தமிழ் அப்படி இல்லைன்னு சொன்னா யாரையாவது நேமோ வச்சு அவங்களுக்கு ஒரு பாட்டு அப்படின்னாலும் அது வந்து எழுதி கொடுத்துரும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல இன்ஸ்ட்ருமெண்டல்னு இருக்கு பாருங்க. இந்த இன்ஸ்ட்ருமெண்டல் வந்து என்னத்துக்காக இருக்குன்னு சொன்னா, இதுல வந்து வோக்கல், அதாவது யாரும் பாடலாம் மாட்டாங்க, பேக்ரவுண்ட் மியூசிக் மட்டும் போதும். நீங்க ஒரு வ்ளாகரா இருக்கீங்க இல்லாட்டி கண்டென்ட் கிரியேட்டர் இருக்கீங்க, உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து தேவை அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல உங்களுக்கு என்ன மாதிரியான ஸ்டைலில் வேணுமோ அதை கொடுத்துட்டு கிரியேட்னு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக்கெல்லாம் அழகாக கிடைச்சிடும். ஓகே, இப்போ நம்ம லிரிக்ஸ் எழுதியே இந்த பாட்டை வந்து மேக் பண்ணலாம். ஸோ இதுக்காக நான் ஏற்கனவே எழுதி வச்சிருக்க ஒரு பாட்டு வந்து நான் காப்பி பண்ணி எடுத்துக்கிறேன். அதை இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன், காப்பி பண்ண எடுத்தது. ஓகே, நான் பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டைல்ஸ்ன்னு இருக்கும். இந்த ஸ்டைல்ஸ் என்னதுக்காக இருக்குன்னு சொன்னால், நம்மளுடைய பாட்டு வந்து எப்படி வேணும் அப்படிங்கிறது இங்கே தான் எழுத போகிறோம். ஒரு குத்து பாட்டு செய்ய போகிறோமா, மெலடி பாட்டு செய்ய போகிறோமா, இல்லைன்னா வேற என்ன சரி ஒரு போப் கல்ச்சரில் செய்ய போகிறோமா, இல்லாட்டி நமக்கு என்ன விதமான தேவையோ எல்லா விஷயத்தையும் இந்த ஸ்டைல்ஸ்குள்ளே தான் நம்ம எழுதிக்குவோம். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னாலும் இங்கே வந்து நிறைய விஷயங்கள் அவங்களே கொடுத்துருக்காங்க, நிறைய ஸ்டைல்ஸ்லாம். இதெல்லாம் பாதி எனக்கே என்னன்னே தெரியாது. நானே இப்போ தான் அதெல்லாம் ஒவ்வொன்றா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நீங்களும் இதில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் நான் வந்து எனக்கு தெரிஞ்ச சில ஸ்டைல்ஸை வச்சு சாங்ஸ் வந்து நான் வந்து மேக் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் இந்த இடத்துல மோர் ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இதுல வந்து நம்மளுடைய என்ன குரல்ல வந்து அந்த பாட்டு வேணும், மேல் படிக்கணுமா இல்லாட்டி ஃபீமேல் படிக்கணுமா அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல வியர்ட்னஸ், அதுக்கப்புறம் ஸ்டைல் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கு. இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அந்த சாங்ஸ்ல வந்து என்ன மாதிரியான இப்போ நம்ம கொடுக்க போகிற ஸ்டைல்ஸ் வந்து எந்த அளவு தூரம் வந்து அதே மாதிரி வேணும். அதுக்கப்புறம் வேற ஏதாச்சும் அவங்களா என்ன சரி ஒரு மியூசிக் வந்து உள்ள எட் பண்ணி ஏதாச்சும் அந்த மாதிரி கொண்டு வரலாமா அப்படிங்கிற விஷயத்துக்காக தான் இது ரெண்டுமே இருக்குது. இதெல்லாம் என்ன அப்படிங்கிற நம்ம ஒவ்வொரு சாங் செய்யறப்ப செஞ்சு பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் அதுக்கான சாங்க்கான டைட்டில் ஒன்று கொடுக்கணும். இப்போ நான் இந்த இடத்துல ஸ்டைல்ஸ்குள்ளே வரேன். இந்த ஸ்டைல்ஸ்குள்ளே வந்து நான் சொல்கிறேன், இது வந்து பிரேக்கப் சாங் தானே, அதனால நான் வந்து என்ன சொல்கிறேன், சேட் அப்படிங்கிற ஒரு கீவேர்டை கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பிரேக்கப் அப்படிங்கிறதையும் நான் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் மெயினா ஹிப்ஹாப் ஸ்டைலில் தான் எனக்கு வேணும் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் சேட் பிரேக்கப் ஹிப்ஹாப் மட்டும் தான் நான் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து நான் என்ன செய்யறேன்னா, இதுக்கான சாங் நேம் வந்து பிரேக்கப் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். பிரேக்கப்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல சேவ் டு எங்க சேவ் பண்ணணும்னு சொல்லி கேட்குது. இதுக்காக தான் நம்ம பிளேலிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணணும்னு சொல்லி சொன்னேன். இப்போ மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் ஸ்பேஸ்ன்னு சொல்லிட்டு மை ஒர்க் ஸ்பேஸ்ன்னு பொதுவான ஒரு இடத்தை காட்டுது. ஆனால் எனக்கு அப்படி இல்லாமல் நான் கிரியேட் பண்ணுற ஒவ்வொரு சாங்குமே ஒவ்வொரு பிளேலிஸ்ட்டில் வந்து சேவ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நான் இப்போ பிளேலிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ண போகிறேன். இது வந்து என்னத்துக்காக அப்படின்னா சேட் சாங்ஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டுக்குள்ளே இதை நான் கிரியேட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதை நான் கொடுத்துட்டு இந்த ப்ளஸ் ஐக்கனை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னால் எனக்கான பிளேலிஸ்ட் வந்து கிரியேட் ஆயிரும். அதுக்கப்புறம் நான் இதை செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னேன்னா மேலே பாருங்க இந்த இடத்துல வந்து மாறி. இப்போ நான் வந்து ஏதாவது சோகமான பாட்டு எதுவும் கிரியேட் பண்ண அப்படின்னு சொன்னா எல்லாமே இந்த சேட் சாங் பிளேலிஸ்ட்ல தான் நான் சர்வ் பண்ணி வச்சுக்குவேன். உங்களுக்கு வேணுமா தான் நிறைய பிளேலிஸ்ட் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு நான் ஃபன் சாங்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபன் சாங்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக நான் ப்ளஸ் ஐக்கோனை கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னேன்னா இந்த இடத்துல இன்னொரு பிளேலிஸ்ட் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நான் ஏதாவது ஜாலியாக பாட்டு செஞ்சேன்னு சொன்னால் அதெல்லாம் இதுக்குள்ளே சர்வ் பண்ணி வச்சுக்குவேன். சரி, இப்போ நான் சேட் சாங்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இப்போ மேலே பார்த்தீங்க இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல நிறைய வேர்ஷன்ஸ் வந்து இருக்குது. இது எல்லாமே இந்த
வெர்ஷன் 4.5 ஓல்டு இருக்கிறது மட்டும் தான் நம்மளால பயன்படுத்த முடியும். மற்றெல்லாம் பயன்படுத்தணும்னு சொன்னால் நம்ம வந்து சூனோவோட ப்ரோ வெர்ஷன் வந்து வாங்கணும். இப்போதைக்கு நீங்கள் எதுவும் வாங்க தேவையில்லை, இன்னும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு நம்ம வாங்கலாம். ஓகே, இப்போதைக்கு இதில் இருக்க என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னோம்னா, இந்த வெர்ஷன் 5.0 இதில் இப்போ நம்ம சாதாரண ஃப்ரீ வெர்ஷனில் பயன்படுத்துறது, அது வந்து படிக்கும் போது சில வந்து தமிழ் உச்சரிப்புகள் வந்து பிழை விட்டுறலாம், சில ஸ்டைல்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்குற மாதிரி வராமல் இருக்கலாம். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். அது குவாலிட்டி கொஞ்சம் குறைவாக இருக்கும். பட் ஆனால் அது ப்ரோ வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ஒரு சாங் மேக் பண்ணுறப்ப நமக்கு எக்ஸாம்பிளுக்காக நம்ம இன்னும் ப்ரோ வெர்ஷன் பர்ச்சேஸ் பண்ணதானே, அதனால நமக்கு சாம்பிளுக்காக 2 ப்ரீவியூ கொடுப்பாங்க. இப்போ அவங்களுடைய நியூ மாடல் வந்து வெர்ஷன் 5.5 உள்ளதான், அந்த மாடலில் இருக்க 2 சாம்பிள் வந்து கொடுப்பாங்க. அதையும் நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். சரி, இப்போ நம்ம எல்லாமே ரெடி. இப்போ நம்ம பாட்டை க்ரியேட் பண்ணுறதுக்காக இந்த க்ரியேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை கொடுத்துக்கோம். இதை கொடுத்தா நம்மளுடைய பாட்டு வந்து இப்போ ரெடி ஆயிரும். ஸோ இப்போ இது லோட் ஆகி நம்மளுடைய பாட்டு ரெடி ஆயிரும். ரெடி ஆனதுக்கப்புறம் அந்த பாட்டை ப்ளே பண்ணி நம்ம கேட்கலாம். ஓகே, இப்போ நம்ம பாட்டு வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. இந்த ரெடி ஆக போது நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல நீங்கள் பார்க்கல, இந்த இடத்துல நமக்கு 4 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சூனோ ஃப்ரீ வெர்ஷனில் வந்து நமக்கு ஒரு நாளைக்கு 50 கிரெடிட்ஸ் கிடைக்கும். அதில் ஒரு பாட்டு மேக் பண்ணுறதுக்கு நமக்கு 10 கிரெடிட்ஸ் செலவாகும். அதே நேரத்தில் ஒரு தடவை கிளிக் பண்ணால் தான் அந்த 10 கிரெடிட்ஸ் வந்து வெட்டுப்படும். இப்போ ஒரு தடவை கிளிக் பண்ணி நமக்கு வந்து 2 வெர்ஷனில் வந்து அந்த பாட்டு வந்து கொடுக்கும். அப்போ நமக்கு ஏதாச்சும் பிடிச்சதுன்னு சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படியே நமக்கு ஒவ்வொரு முறையும் இதை கிளிக் பண்ணும்போது 2 வெர்ஷனில் வந்து அது கொடுக்கும். அதில் நமக்கு எது பெட்டரானதோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் எதுக்காக இந்த இடத்துல எக்ஸ்ட்ராவாக இன்னும் 2 அவங்க கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அது ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் சூனோ வந்து ஓப்பன் பண்ணி அதில் சாங்ஸ் கிரியேட் பண்ணுறப்ப மட்டும்தான் இந்த மாதிரி காட்டும். இது என்னத்துக்காக உள்ளது அப்படின்னு சொன்னோம்னா, நமக்கு ப்ரீவியூ பண்ணி காட்டும். அதாவது இதோட இதை கம்பேர் பண்ணி பாருங்க, இது வந்து பெட்டரா இருக்குன்னு சொன்னா சூனோ வந்து ப்ரோ வெர்ஷனை வாங்கிக்கோங்க அப்படிங்கிறதுக்காக ப்ரீவியூ காட்டுவாங்க. இதெல்லாம் ஒரு 5 சாங்ஸ் கிரியேட் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரிலாம் காட்டாது. வளமையா இந்த 2 மட்டும் தான் காட்டும். ஓகே, இப்போ நம்ம கிரியேட் ஆயிருக்கு இந்த சாங்ஸ் எல்லாமே ஒன்று ஒன்றா ப்ளே பண்ணி பார்ப்போம் எந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. இப்போ இதில் வந்திருக்கு நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஃப்ரீ வெர்ஷன்ல வந்திருக்க முதல் வெர்ஷனை வந்து செலக்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி வந்து இந்த பாட்டோட அவுட்புட் வந்திருக்குன்னு சொல்லி. கலங்கிய இதயத்தில் காயங்கள் 100 அடி, இன்னும் ஒன்று சேர்த்து தந்தாய் நீயும் ஏனடி, விட்டு செல்லும் உறவுகள் பழகி போனது, நீயும் அதையே செய்வது இன்னும் வலிக்குது. ஒரு பக்கம் மனமோ தனியே மாறுது, புது புது உறவுகள் தினமும் சேருது, அழுகை முன்னர் இருந்ததை நினைப்பது. ஓகே, இப்போ அதில் நம்ம ஒரு வெர்ஷன் பார்த்துட்டோம். இப்போ அதில் மற்ற 2வது வெர்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். மொதல் வீடியோ எதிர்பார்த்த அளவு அந்த அளவுக்கு நமக்கு அந்த ஆடியோ வந்து அந்த ஸ்டைலில் வந்து அவ்வளோ பெருசாக இருக்கலை. ஸோ இப்போ வந்து செகண்ட் பார்ப்போம் எப்படி வருதுன்னு. என் கலங்கிய இதயத்தில் காயங்கள் 100 அடி, இன்னும் ஒன்று சொத்து தந்தாய் நீயும் ஏனடி, விட்டு செல்லும் உறவுகள் பழகி போனது, நீயும் அதையே செய்வது இன்னும் வலிக்குது. ஒரு பக்கம் மனமோ தனியே மாறுது, புது புது உறவுகள் தினமும் சேருது, இன்னொரு மனமோ தனியே வாடுது, நிலைமைகள் மாறுமோ ஏக்கம் கூடுது, என்ன இது புது விதி காதலின் தலைவலி, ஒரு பக்கம் சிரிப்பு மறுபக்கம் அழுகை, முன்னர் இருந்ததை நினைப்பது கொடுமை, ஒரு நிழலில் நிஜத்தை பார்க்க முடியுமா, நிறத்தில் மனத்தை வெல்ல முடியுமா, இருவர் சேர்ந்தே காதல் செய்தோம், இன்பம் துன்பம் எல்லாம் பகிர்ந்தோம். இன்று நான் மட்டும் அழுவது எப்படி, அதை நினைத்து துடிப்பது என் விதி, என்னை விட என் விதி ரொம்பவே வலியது, என்னை வைத்து நானும் நாடகம் நடக்குது. சில சில உறவுகள் சில சில பிரிவுகள், சிறிது காலமே அது மீண்டும் சேருமே, சில சில உறவுகள் சில சில பிரிவுகள், காரணம் இல்லையே சேர்வதும் இல்லையே, சில சில உறவுகள் சில சில பிரிவுகள், சிறிது காலமே அது மீண்டும் சேருமே, சில சில உறவுகள் சில சில பிரிவுகள், காரணம் இல்லையே சேர்வதும் இல்லையே. யாவும் சில நாள் என்ன நீ தான் சொன்னாய், என் கவலைகள் மறந்திடச் செய்தாய், இன்று உன்னையே மறந்திடச் சென்றாய், வலிக்கும் மனதுக்கு ஆறுதல் எங்கே கேட்பேன், இனியும் மனதை எப்படி காப்பேன், காரணமின்றி காதல் மாறும் காரணம் ஏனோ, அதை கண்டவர் யாரோ, காசோ பணமோ, கடலை வென்ற மீண்டும் காதலை மீட்பது எங்கோ, அதை
விட்டேன் உயிரிலே உன்னை. ஓகே, ரெண்டாவது வெர்ஷன் பார்த்தீங்கன்னா ஓரளவு சூப்பராகவே வந்திருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் பாதியை விட செகண்ட் ஹாஃப் வந்து சூப்பராகவே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே நல்ல ரிசல்ட் ஒன்று அதை கொடுத்துருக்கு. அண்ட் இதை வந்து நம்ம எப்படி இன்னுமே ஆரம்பத்துலேருந்தே சூப்பராக அந்த பாட்டை வந்து மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நான் போக போக உங்களுக்கு சொல்லித்தரேன். லிரிக்ஸ் வந்து இதுக்கு எப்படி எழுதுறது, லிரிக்ஸ் எழுதும் போது எழுதுனதுக்கப்புறம் எப்படி வந்து இதுக்கான அந்த வேர்ஸ் எல்லாமே எப்படி அந்த சரணங்கள் எந்த இடத்துல எதை பாடணும், எந்த மாதிரி இடம் வந்து நம்மளோட ஹூக்கா இருக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த ஒரு பாட்டுல வந்து நம்ம ஒரு பாருங்க ஒரு 30 செகண்ட் ஒரு பாட்டுக்காக தான் அது பிடிச்சி போனதுக்கு அப்புறம் தான் முழு பாட்டையுமே கேட்போம். ஸோ அது வந்து எந்த பகுதி அதெல்லாம் எப்படி சூஸ் பண்றது அப்படிங்கிறதெல்லாம் நான் போக போக சீரீஸ்ல சொல்லித்தரேன். இப்போ வந்து பேசிக்கா எப்படி இந்த பாட்டு மேக் பண்றது அப்படிங்கிறத கத்துன்னு இருந்திருப்போம். அடுத்தது இந்த இவங்க தந்திருக்க இந்த ப்ரோ வெர்ஷன்ல வந்திருக்க அவுட்புட் எப்படி அப்படிங்கிறத இப்ப நம்ம பிளே பண்ணி பார்க்கலாம். என் கலங்கிய இதயத்தில் காயங்கள் நூறடி, இன்னும் ஒன்று சேர்த்து தந்தாய் நீயும் எனடி. விட்டு செல்லும் உறவுகள் பழகி போனது, நீயும் அதை செய்வது இன்னும் வலிக்குது. ஒரு பக்கம் மனமோ தனியே மாறுது, புது புது உறவுகள் தினமும் சேருது. இன்னொரு மனமோ தனியே வாடுது, நிலைமைகள் மாறுமோ ஏக்கம் கூடுது. என்ன இது புது விதி, காதலின் தலைவலி. ஒரு பக்கம் சிரிப்பு, மறுபக்கம் அழுகை. முன்னர் இருந்ததை நினைப்பது கொடுமை. ஒரு நிழலில் நிஜத்தை பார்க்க முடியுமா, நிறத்தில் மனத்தை வெல்ல முடியுமா? இருவர் சேர்ந்தே காதல் செய்தோம், இன்பம் துன்பம் எல்லாம் பகிர்ந்தோம். ஓகே, ப்ரீவியூவில் கொடுத்துருந்த அந்த சாங் வந்து கேட்டிருப்பீங்க. ரொம்ப சூப்பராகவே பக்காவாக அது வந்து இருந்திருக்கு. அடுத்து வர அந்த லைன்ஸுமே ரொம்ப சூப்பராக வந்திருக்கும். நமக்கு அதை பார்க்க முடியாது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும் 1 நிமிஷம் வரைக்கும் தான் அவங்க லிமிட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. நம்ம ஃபுல் சாங் வேணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ப்ரோ வெர்ஷன் பை பண்ணி ஆகணும். அண்டு அவங்க வந்து இன்னொரு சாம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதையும் ப்ளே பண்ணி பார்ப்போம் அதுவும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. கலங்கிய இதயத்தில் காயங்கள் நூறடி, இன்னும் ஒன்று சேர்த்து தந்தாய் நீயும் ஏனடி. விட்டு செல்லும் உறவுகள் பழகி போனது, நீயும் அதையே செய்வது இன்னும் வலிக்குது. ஒரு பக்கம் மனமோ தனியே மாறுது, புது புது உறவுகள் தினமும் சேருது. இன்னொரு மனமோ தனியே வாடுது, நிலைமைகள் மாறுமோ ஏக்கம் கூடுது. என்ன இது புது விதி, காதலின் தலைவலி. ஒரு பக்கம் சிரிப்பு, மறுபக்கம் அழுகை. முன்னர் இருந்ததை நினைப்பது கொடுமை. ஒரு நிழலில் நிஜத்தை பார்க்க முடியுமா, ஈரத்தில் மனத்தை வெல்ல முடியுமா? இருவர் சேர்ந்தே காதல். ஓகே, அந்த ப்ரோ வெர்ஷனில் கொடுத்துருக்க 2 சாங்குமே கேட்டிருப்பீங்க. ரொம்ப சூப்பராக வந்து அது இருந்துச்சு. அண்ட் நம்மளால் அது கண்டிப்பாக ப்ரோ வெர்ஷன் வாங்கி தான் இவ்வளோ சூப்பராக செய்யணும் அப்படிங்கிறது இல்லை. நிறைய டைம் வந்து ஃப்ரீ வெர்ஷன்லேயே நல்லதாக சாங் வந்து நமக்கு அவுட்புட் வந்து கிடைக்கும். அண்ட் நான் வந்து இந்த சாங் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக எனக்கு தேவையான அளவு எதிர்பார்க்குறேன். அந்த ஒரு ஃபீல் வந்து இன்னும் கிடைக்காத மாதிரி இருக்குது. ஸோ எனக்கு தேவையான மாதிரி நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, என்னோடய ஐடியில் வந்து அந்த பாட்டை வந்து போட்டு க்ரியேட் பண்ண எடுக்க போகிறேன். அதை வந்து ஸ்டூடியோ வச்சு தான் நான் செய்ய போகிறேன். அண்ட் அதை வச்சு நான் செஞ்சுட்டு அதோட அவுட்புட்டை வந்து நான் இந்த வீடியோவோட எண்டிங்கில் இப்போ நான் உங்களுக்கு தரேன். இதை கேட்டு பாருங்கள். இப்போ நம்ம ஒரு 4 வெர்ஷன் கேட்டிருப்போம். ஃப்ரீ வெர்ஷனில் 2ம், அதுக்கப்புறம் ப்ரோ வெர்ஷனில் 2 வெர்ஷனும் கேட்டிருப்போம். இப்போது என்னோடய ஸ்டைல் எனக்கு எப்படி வேணுமோ, என்னோடய மைண்டில் நான் எப்படி வச்சுருக்கேனோ அதுபடி நான் ஒன்று உருவாக்கிட்டு அதையும் இப்போ நான் போடுறேன். இதை கேட்டு பாருங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னால் மறக்காமல் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள்.
அண்ட் எப்படி உங்கள் மைண்டுக்குள்ளே ஒரு டோன் ஒன்று ஓடிட்டுருக்கு இல்லையா, உங்களோட நீங்கள் லிரிக்ஸ் எழுதியிருக்கீங்க, அது வந்து இந்த மாதிரி ஒன்றில் தான் வரணும், அதுவாக ஒன்று தராமல் நான் எதிர்பார்க்குற விதத்தில் தான் வரணும், அப்படிலாம் உங்களோட மைண்டில் வந்து சில எதிர்பார்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் எப்படி செய்கிறது, அதுக்கப்புறம் ஏஐ வச்சு எப்படி கவர் சாங் செய்கிறது, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நான் போக போக எல்லாத்தையும் சொல்லித்தரேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் சூப்பரான நிறைய வீடியோஸ் அண்ட் விஷயங்களோட நான் உங்களை சந்திக்க வரேன். அண்ட் இதோட இந்த வீடியோ வந்து முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். அண்ட் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னு சொன்னால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. நான் அதுக்கேற்ற வீடியோக்களும் செஞ்சு போடுறேன். அண்ட் இப்போது நான் உருவாக்கியிருக்க இந்த பாட்டோட வெர்ஷனை கேட்டு பாருங்கள். தேங்க்யூ. என் கலங்கிய இதயத்தில் காயங்கள் 100 அடி இன்னும் ஒன்று சேர்த்து தந்தாய் நீயும் ஏனடி விட்டு செல்லும் உறவுகள் பழகி போனது நீயும் அதையே செய்வது இன்னும் வலி. ஒரு பக்கம் மனமோ தனியே மாறுது, புது புது உறவுகள் தினமும் சேருது, இன்னொரு மனமோ தனியே வாடுது, நிலைமைகள் மாறுமோ ஏக்கம் கூடுது. என்ன இது புது விதி, காதலின் தலைவலி, ஒரு பக்கம் சிரிப்பு மறுபக்கம் அழுகை, முன்னர் இருந்ததை நினைப்பது கொடுமை. ஒரு நிழலில் நிஜத்தை பார்க்க முடியுமா, நிறத்தில் மனத்தை வெல்ல முடியுமா, இருவர் சேர்ந்தே காதல் செய்தோம், இன்பம் துன்பம் எல்லாம் பகிர்ந்தோம். இன்று நான் மட்டும் அழுவது எப்படி, அதை நினைத்து துடிப்பது என் விதி, என்னை விட என் விதி ரொம்பவே வலியது, என்னை வைத்து நாளும் நாடகம் நடத்துது. சில சில உறவுகள், சில சில பிரிவுகள், சிறிது காலமே அது மீண்டும் சேருமே. சில சில உறவுகள், சில சில பிரிவுகள், காரணம் இல்லையே அது சேர்வதும் இல்லையே. யாவும் சில நாள் என்ன நீதான் சொன்னாய், என் கவலைகளை மறந்திட செய்தாய், இன்று உன்னையே மறந்திட சென்றாய். வலிக்கும் மனதுக்கு ஆறுதல் எங்கே கேட்பேன், இனியும் மனதை எப்படி காப்பேன், காரணமின்றி காதல் மாறும்.